நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகமெங்கும் இசைக்கும் வயலின் சகோதரிகள். இவர்கள் இசைக்கு உலக அரங்கில் கிடைத்த வரவேற்பு தமிழ் மண்ணுக்கு கிடைத்த சிறப்பு. ஆசியாவிலேயே இது போன்ற இசை சகோதரிகள் எவரும் இல்லை என சொல்லும் வண்ணம் சங்கீதத்தில் சாதித்து கொண்டிருப்பவர்கள். கிழக்கையும் மேற்கையும் இசையால் இணைத்து புது திசையை படைப்பவர்கள் எம் லலிதா, எம் நந்தினி. மறக்க முடியாத மார்கழியில் பேசுகிறார்கள், பின்னர் இசையால் திசையை இணைக்கிறார்கள். கர்நாடக இசை வைபவம் சென்னையில் நடக்கிறது மார்கழியில் தான். அது அந்த மார்கழி சங்கீத உற்சவம்ன்றது சென்னையில் மட்டுமில்லை, உலக அளவில் ரொம்ப பிரசித்தமான ஒரு ஃபெஸ்டிவல். அண்ட் எங்களை மாதிரி இசைக்கலைஞர்கள் எப்போவுமே மார்கழியில் சென்னையில் கச்சேரிகள் வாசிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் சொல்லலாம். நாங்கள் சில சமயங்களில் வெளிநாடுகளுக்கும் மார்கழியில் போய் வாசிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சில ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் பற்றி இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். சம்டைம் பேக் எங்களுக்கு லண்டன்ல இருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஸோ நானும் நந்தினியும் அந்த மார்கழி கச்சேரிகளுக்கு நடுவில் போய் 2 பேரும் லண்டன் போய் பெர்ஃபார்ம் பண்ணி எங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தோம். எங்களுக்கு இட் வாஸ் ரியலி அ வெரி கிரேட் ஆனர். இந்த மாதிரி எங்களுக்கு இசைக்கு கொடுத்த ஆனர் அப்படின்னு நினச்சிருந்தோம். டு வெல்கம் த மில்லேனியம் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அதுவும் மார்கழி மாதம் தான். இசை கச்சேரிக்கு நடுவில் போக வேண்டியதாக போயிடுச்சு. மார்கழியில் இங்கே இருக்கணும்னு பிரியப்பட்டாலும் அங்கேயும் இருக்கிற இசை ரசிகர்களுக்கெல்லாம் இசை விருந்து படைக்கணுன்றதுக்காக நாங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் மில்லேனியம்காக ஸ்பெஷல் கான்சர்ட் வாசித்தோம். தட் வாஸ் அ வெரி பிக் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல். மில்லேனியம்காக பண்ண அந்த பர்டிகுலர் கச்சேரியில் என்ன ரொம்ப மறக்க முடியாத விஷயம்னா, கச்சேரி நடந்த இடம் ஸ்வான் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு நதி பக்கத்தில். ஸ்வான்னாலே நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அன்னப்பறவைகள்லாம் வெள்ளை கலரில் இருக்கும்ட்டு. பட் அந்த பர்டிகுலர் ரிவரில் பார்த்தோன்னா கருப்பு கலர் அன்னங்கள் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நானும் நந்தினியை இன்ஃபேக்ட் வி டிட் அ ஸ்பெஷல் காம்போசிஷன் ஃபியூஷன் மியூசிக்கில் நோன் ஆஸ் த கால் ஆஃப் த ஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்சநாதம்ன்ற ராகத்தில். ஹம்சானா உங்களுக்கு ஸ்வான் தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஹம்சநாதம்ன்ற ராகத்தில் ஒரு ஃபியூஷன் காம்போசிஷன் 2 பேருமே கம்போஸ் பண்ணி அங்கே வாசித்தது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதே மாதிரி சென்னையிலையும் நாங்கள் சொல்லணும். இந்த மாதிரி என்னென்னா மியூசிக் அகாடமியில் பிளாட்டினம் ஜூப்ளி அவங்களுடைய இயரும்போது நானும் நந்தினியும் வாசித்தது மறக்க முடியாத அனுபவம். என்னென்னா அந்த வருஷத்தில் எங்கள் 2 பேருக்குமே 2 பெரிய சபா, மியூசிக் அகாடமி அண்ட் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியில் வி போத் வேர் அவார்டட் த பெஸ்ட் சீனியர் வயலினிஸ்ட் அவார்ட். அண்ட் இன்னொன்று பார்த்தோன்னா நேபாள் நாட்டிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. 2 பேருமே மார்கழி டைமில் தான். அதுவும் வி ஹேட் டு டூ ஸ்குவீஸ் இன் ஒரு ஷார்ட் விசிட் போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே போனோன்னா போனது கர்நாடக சங்கீதம் வாசிக்கிறதுக்காக தான். நாங்கள் ஒரு நேபாள் இசை வடிவத்தை அவங்க ரொம்ப பிரபலமான ஒரு ட்ரெடிஷ்னல் நேபாளீஸ் காம்போசிஷன், அதையும் கர்நாடக சங்கீதத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் காம்போசிஷன் பண்ணி அதை கச்சேரியில் வாசித்தோம். அது நேபாளில் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்பதுக்கு இருந்தது. Thank you.